வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊழலை பற்றி பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு தகுதியில்லை. பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கூடங்குளம் அணு உலையை மூடி தென் தமிழகத்தை காக்க வேண்டும். தலைமீது பேராபத்து கத்திபோல் தொங்குவதாக வைகோ வேதனை. நிலவின் வெப்பநிலையை ஆய்வு செய்யும் சந்திரயான் 3 மிஷன் வெற்றி இந்தியாவின் புதிய அடையாளமாக மாறியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். பணிக்கு உரிய நேரத்திற்கு வராத மருத்துவர் மற்றும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிரடி உத்தரவு. புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கு ஒன்றிய அரசு 20% வரி விதிப்பு. அரிசி விலை உயர வாய்ப்புள்ளதாக காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். ஊழலை பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கு என்ன அருகதை உள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் நாகை எம்பி செல்வராஜ் அவர்களின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழித்தே தீருவேன் என பேசுவதற்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு அருகதை இல்லை என கூறினார். பாஜக ஆட்சி ஊழல் முறைகேடுகள் அதிகம் உள்ள ஆட்சி என சிஏஜி தெரிவித்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், ஊழலை பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கு எந்த அருகதையும் இல்லை என கூறினார். பாரத் மாதா திட்டம், துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்டம், சுங்கச்சாவடி கட்டணங்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அயோத்தியா மேம்பாட்டு திட்டம், கிராமப்புற அமைச்சகத்தின் ஓய்வு திட்டம், HAL விமான வடிவமைப்பு திட்டம் என பல திட்டங்களில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக முதலமைச்சர் பட்டியலிட்டார். இதற்கிடையே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ரோந்து பணியின் போது ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 25 லட்சம் நிவாரண நிதிக்கான காசோலையை வழங்கினார். அதேபோல் சென்னை நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். கூடங்குளம் அணு உலைகளை மூடி தென் தமிழ்நாட்டை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடங்குளம் அணு உலைகளால் தென் தமிழ்நாடே அழிந்து போகும் என தாம் பலமுறை எச்சரித்து வருவதாக குறிப்பிட்ட வைகோ, ஜப்பான் புகுசிமா அணு உலை மற்றும் அமெரிக்கா மயில் தீவில் அமைக்கப்பட்ட அணு உலையால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் சோவியத் ரஷ்யாவில் அமைக்கப்பட்ட செர்னோபில் அணு உலையில் விபத்து ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று கூடங்குளம் அணு உலையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அணு உலை கழிவு நீரை வங்காள விரிகுடாவில் தான் திறந்து விடுவார்கள் என தெரிவித்துள்ள வைகோ, இதனால் இடிந்தகரை உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அழிந்து போகும் என எச்சரித்துள்ளார். நம் தலை மீது பேராபத்து கத்தி போல் தொங்குவதால் கூடங்குளத்தில் அணு உலைகளை மூடுவது ஒன்றுதான் எதிர்காலத்தில் தென் தமிழகத்தை பாதுகாக்கும் என வைகோ தெரிவித்துள்ளார். இதை பற்றியெல்லாம் ஒன்றிய அரசு கவலைப்படவில்லை என தெரிவித்துள்ள வைகோ, தமிழ்நாட்டின் ஒரு பகுதி பூமியே அழிந்து போகும் என்பதை உணர்ந்து கூடங்குளம் அணு உலைகளை மூடி தென் தமிழ்நாட்டை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். விக்ரம் லேண்டரில் உள்ள சென்சார் கருவிகள் நிலவின் மேற்பரப்பில் 10 சென்டிமீட்டர் ஆழம் வரை வெப்பநிலையை ஆய்வு செய்வதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நிலவின் தென் துருவத்திற்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலமானது கடந்த 23ஆம் தேதி மாலை 6:04 மணிக்கு வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கியது. இதையடுத்து நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய விக்ரம் லேண்டரில் இருந்து ரோவர் நிலவை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இது குறித்து சந்திராயன் 3 வெற்றிகரமாக தரையிறங்கிய பிறகு நிலவின் மேற்பரப்பில் லேண்டர் விக்ரம் மற்றும் பிரக்யான் ரோவர் தரையிறங்கிய வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதன்படி லேண்டரிலிருந்து ரோவர் 8 மீட்டர் பயணித்ததாக இஸ்ரோ அண்மையில் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து நிலவில் நகர்ந்து சென்று ரோவர் ஆய்வு செய்யும் வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. அதில் பிரக்யான் ரோவர் தென் துருவத்தில் நிலவின் ரகசியங்களை தேடுவதற்காக ரோவர் இறங்கிய முனையை சுற்றித் திருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அதேபோல் சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் சேஸ்ட் என்னும் கருவி மூலம் நிலவின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையை ஆய்வு செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்ரம் லேண்டரில் உள்ள சென்சார் கருவிகள் நிலவின் மேற்பரப்பில் 10 சென்டிமீட்டர் ஆழம் வரை வெப்பநிலையை ஆய்வு செய்கின்றன என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. புதிய இந்தியாவின் மன வலிமைக்கு எடுத்துக்காட்டாக சந்திராயன் 3 திட்டத்தின் வெற்றி அமைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.
பிரதமர் மோடி மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பொதுமக்களிடம் பேசி வருகிறார். அவ்வாறு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் சந்திராயன் 3 திட்டத்தின் வெற்றி குறித்து பேசினார். அப்போது சந்திராயன் 3 திட்டத்தின் வெற்றி இந்திய பெண் சக்தியின் வாழும் உதாரணம் என தெரிவித்தார். சந்திராயன் 3 மிஷன் வெற்றி மிக பிரம்மாண்டமானது என்றும் இது புதிய இந்தியாவின் அடையாளமாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். டெல்லியில் செப்டம்பர் 8ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள G20 மாநாட்டுக்கு தலைமை தாங்க இந்தியா தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்த பிரதமர், செப்டம்பர் மாதம் இந்தியாவின் திறன் என்னவென்று உலக அரங்கில் நிரூபணமாகும் என கூறினார். நிகழ்ச்சியின் போது சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். பணிக்கு உரிய நேரத்தில் வராத மருத்துவர் மற்றும் மருத்துவ பணியாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நாய்க்கடி மற்றும் பாம்பு கடி மருந்துகள் கையிருப்பு உள்ளதை பொதுமக்கள் தேவைக்கேற்ப அறிந்து பயன்படுத்தும் வகையில் அதற்குரிய மருந்து இருப்பு அறிவிப்பு பலகைகள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் சரியான நேரத்தில் பணியில் இல்லாத மருத்துவர் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் அனைவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அவர்களுக்கு உத்தரவிட்டார். மதுரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது தொடர்பாக தடயவியல் துறை அதிகாரிகள் 2வது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டனர். மதுரை ரயில் நிலையத்தில் யார்ட் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா ரயில் பெட்டியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ரயில் பெட்டி முழுவதும் மளமளவென்று பரவி கொழுந்துவிட்டு எரிந்த தீ விபத்தில் 9 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மதுரை அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்த 9 பேரின் உடல்களுக்கு அமைச்சர்கள் மூர்த்தி, PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் பிரவீன்குமார், மேயர் இந்திராணி, ரயில்வே காவல்துறை ADGP வனிதா உள்ளிட்டோரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து லக்னோ செல்லும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட உடல்கள் 3 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து 2 விமானங்கள் மூலம் உடல்கள் இன்று லக்னோ அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பாதி எரிந்த நிலையில் கட்டுக்கட்டாக பணத்தை கண்டறிந்தனர். அதில் 200 ரூபாய் கட்டுகள், 500 ரூபாய் கட்டுகள் அடங்கிய பணம் பெட்டியில் பாதி எரிந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இதன் மதிப்பு சுமார் 1 லட்சம் இருக்கக்கூடும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். அதேபோல் இந்த தீ விபத்தில் காயமின்றி தப்பிய பயணிகளை சொந்த ஊர்களுக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்க தெற்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி 28 பயணிகள் மதுரை விமான நிலையத்திலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் லக்னோவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழ்நாட்டிலிருந்து நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ள 2 ஆசிரியர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் ஒன்றிய அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு நாடு முழுவதில் இருந்தும் மொத்தம் 50 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதில் தமிழ்நாட்டிலிருந்து 2 ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் பள்ளி ஆசிரியர் காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் என்பவரும், தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் வீர கேரளம்புதூர் அரசு பள்ளி ஆசிரியை மாலதி ஆகிய இருவரும் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ள 2 ஆசிரியர்களுக்கு தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அண்மையில் உதகைக்கு வந்திருந்த ராகுல் காந்தி கேத்தி பகுதியில் உள்ள ஹோம் மேட் சாக்லேட் தொழிற்சாலையை பார்வையிட்ட போது எடுத்த வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியின் MPயுமான ராகுல் காந்தி கடந்த 12ஆம் தேதி உதகைக்கு வருகை புரிந்தார். அப்போது தனியார் தங்கும் விடுதியில் முன்னாள் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மாவை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து உதகை அருகே உள்ள முத்தநாடு மந்து கிராமத்திற்கு சென்று தோடர் இன மக்களின் பாரம்பரிய கலாச்சார முறைகளை பார்வையிட்டார். இதனிடையே கேத்தி தனியார் தங்கும் விடுதியில் ஹோம்மேட் சாக்லேட் தொழிற்சாலையை பார்வையிட்டும் அங்கு பணிபுரியும் சக ஊழியர்களுடன் தானும் இணைந்து சாக்லேட் தயாரிப்புகளை செய்து மகிழ்ந்தார். இதனை தற்போது தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் மோட்டிஸ் சாக்லேட்டுகள் இந்தியாவின் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகங்களின் பெரும் ஆற்றலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சான்று என பதிவிட்டுள்ளார்.
வட சென்னையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படத்திற்கு தேசிய விருது கொடுத்திருக்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2021ஆம் ஆண்டுக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் ஜெய்பீன், கர்ணன், சார்பட்டா பரம்பரை உள்ளிட்ட படங்களுக்கு விருது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதில் ஒரு படத்திற்கு கூட விருது கிடைக்கவில்லை என்பதால் பலரும் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வடசென்னையின் பாரம்பரியமே குத்துச்சண்டைதான் என்றும், வடசென்னை என்றால் வீரம் விளைந்த மண் என்பதால் வடசென்னையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்களுக்கு தேசிய விருது கொடுத்திருக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் புழுங்கல் அரிசிக்கு 20% வரி விதிப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. அரிசி மீதான வரி விதிப்பு குறித்து ஒன்றிய அரசு ஆலோசனை செய்து வந்த நிலையில் வரி உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் புழுங்கல் அரிசிக்கு 20% ஏற்றுமதி வரி விதிக்கப்படுவதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் இந்த புதிய வரி விதிப்பினால் சர்வதேச நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் அரிசியின் அளவு குறையலாம் என்றும், உலக நாடுகளில் அரிசியின் விலை மேலும் உயர்வதற்கான சூழலை உருவாக்கும் என்றும் கூறப்படுகிறது. எனவே ஒன்றிய அரசு கடந்த மாதம் விதித்த கட்டுப்பாடுகளினால் அரிசியின் விலை 25% வரை உயர்ந்துள்ளதால் இந்த விலை உயர்வு இனிவரும் நாட்களிலும் தொடரும் என கூறப்படுகிறது. இதனிடையே இந்தியாவில் கடந்த ஆண்டு பருவமழையில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக அரிசி உற்பத்தி சரிந்துள்ளது. இதனால் இந்தியாவில் அரிசி தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக ஏற்றுமதியில் பல கட்டுப்பாடுகளை ஒன்றிய அரசு விதித்துள்ளது. அரிசி ஏற்றுமதி மட்டுமில்லாமல் கோதுமை, சர்க்கரை ஆகியவற்றின் ஏற்றுமதிக்கும் ஒன்றிய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் எதிர்பார்க்கப்பட்ட நெல் உற்பத்தி இல்லாது போனதால் தமிழகத்தில் அரிசி பஞ்சம் ஏற்படுவதோடு அரிசி விலை உயரும் வாய்ப்பு உள்ளதாக காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. கேரள மாநிலத்தின் ஓணம் பண்டிகையை ஒட்டி அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், தனியார் அலுவலகங்களிலும் ஓணம் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி இன்று மாலை முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு நாளை முதல் அனுமதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆகஸ்ட் 29ஆம் தேதியன்று திருவோண தினத்தில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நர்சிங் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த ஆண்டிமடம் அருகே உள்ள சவுர்வெளி கிராமத்தை சேர்ந்த குமரேசன் என்பவர் நர்சிங் கல்லூரி மாணவியை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பலாத்காரம் செய்துள்ளார். மேலும் இதை வெளியே கூறினால் அவரது தாய் தந்தையை கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவிக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் காண்பித்த போது அவர் கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குமரேசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அதேபோல் ஜெயங்கொண்டம் அருகே வேலைக்கு சென்ற சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முதியவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். பொற்பதிந்த நல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் காந்தி என்பவர் சிறுமியை பலாத்காரம் செய்துவிட்டு இதை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். இதுகுறித்து ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமி அளித்த புகாரின் பேரில் காந்தி என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் 6வது வார ஆடி மாதம் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவர் அணி துணைத் தலைவருமான KP சங்கர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். ஆடி மாதம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவில் 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் KV கணேசன், கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆசை தம்பி, கிழக்கு பகுதி துணை செயலாளர் குமார், 12வது மாவட்ட துணை செயலாளர் பாக்கியமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. திருவெள்ளை வாயல் முதல் தத்தைமஞ்சி வரை நடைபெற்ற இப்போட்டியை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான TJ கோவிந்தராஜன் கலந்து கொண்டு ஓட்டப்பந்தயத்தை துவக்கி வைத்தார்.
போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசாக 20,000 மற்றும் இரண்டாம் பரிசாக 10,000 வழங்கப்பட்டது. வேலூர் சாய்நாதபுரத்தில் நலபாக்கியம் கிருஷ்ணசுவாமி கல்லூரியில் 47 மற்றும் 48ஆம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்லூரியின் செயலாளர் மணிநாதன் தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 2 ஆண்டுகளில் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பு முடித்த 2431 மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் கபடி கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. போட்டியில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தாராபுரம், காங்கயம், அவினாசி, உடுமலைப்பேட்டை ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் முதல் பரிசாக 10,000 ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வெளி மாநில மதுபானம் நடத்திய 2 காவல்துறையினர் கைது செய்தனர். விஷமங்கலம் அடுத்த சித்தேரி பகுதியை சேர்ந்த மணி என்பவரின் மகன் ஐயப்பன் மற்றும் டிஎம்சி காலனி பகுதியை சேர்ந்த ராமு என்பவருடைய மகன் தனுஷ் என்பவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 1920 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அரியலூர் தனியார் பள்ளியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பாக வருவாய் மாவட்ட கிளை தேர்தல் நடைபெற்றது. தேர்தலுக்கு தலைமை தாங்கிய அகில இந்திய ஐபேட்டோ செயலாளர் அண்ணாமலை காலை உணவு திட்டத்தை தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பாக வரவேற்பதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தினை 1 முதல் 5 வகுப்பு வரையில் படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 31,000 பள்ளிகள் 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். உள்ளபடியே தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் நாங்கள் வரவேற்று மகிழ்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் சத்துணவு திட்டமாக கடைசி திட்டமாக்கி நடத்தினார்கள். ஜெயலலிதா அவர்கள் அதே போலவே நடத்தினார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை முட்டை 5 நாளும் உண்ண வேண்டிய ஒரு திட்டமாக மாற்றினார்கள். இதுவெல்லாம் வரலாற்றில் இடம்பெற்றாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முதன் மாநிலமாக பழைய சோறு கூட இல்லாமல் பள்ளிக்கு வருகின்ற அந்த பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கியதை தமிழக கூட்டணி சார்பில் வரவேற்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். பிரதான சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை, நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக நடைபெற்ற ஹாப்பி சண்டே நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், ஆணையாளர் பவன்குமார், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடினர். இளைஞர்களுக்கான டிஜே நடனம், குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள், சிலம்பம், பரதம், கராத்தே உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு திருப்பூர் மாநகராட்சியில் தொடர்ந்து 3வது மாதமாக மகிழ்ச்சியான ஞாயிறு ஹாப்பி சண்டே என்று சொல்லக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மேடையானது உள்ளூர் கலைஞர்களுக்கு அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற மேடையாகவும், பாரம்பரிய கலைகளை, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர் கலைஞர்களுக்கு அவர்களுக்கான வாய்ப்பான மேடையாக இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்வை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். வருகின்ற காலகட்டங்களிலும் உள்ளூர் கலைஞர்கள் இந்த மேடையை பயன்படுத்தி தமிழர்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் விரல் துண்டித்த சிறுவனுக்கு ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மூலம் துண்டான கட்டை விரலை ஒட்ட வைத்த மருத்துவர்களை பலரும் பாராட்டி வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சாகர் காசிபாய் தம்பதியின் 3 வயது குழந்தை விளையாடும் போது கார் கழுவும் எந்திரத்தில் கையை வைத்ததில் சிறுவனின் கைவிரல் துண்டானது. இதையடுத்து சிறுவனை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் 8 மணி நேர அறுவை சிகிச்சை மூலம் துண்டான விரலை ஒட்ட வைத்தனர். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7000 கன அடியாக குறைந்துள்ளதால் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. வார விடுமுறையை ஒட்டி ஒகேனக்கல் அருவிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மாமரத்து கடவு பரிசல் துறையில் இருந்து மணல்மேடு வரை குடும்பத்தினருடன் உற்சாக பரிசல் பயணம் மேற்கொண்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணியிடம் 5 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாலதி என்ற பெண் கைக்குழந்தையுடன் ஜோலார்பேட்டையிலிருந்து வாணியம்பாடி செல்லும் தனியார் பேருந்தில் பயணம் செய்த போது அப்பெண்ணின் பக்கத்தில் அமர்ந்து பயணம் செய்த பெண் இவரிடம் பேச்சு கொடுத்து திசை திருப்பி பையில் வைத்திருந்த 5 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதுகுறித்து மாலதி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் காலனி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு 201 பால்குட ஊர்வலம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. லட்சுமி நரசிம்மர் கோவில் வளாகத்திலிருந்து முக்கிய வீதிகளில் வழியாக மங்கள வாத்தியங்களுடன் 201 பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து முத்துமாரியம்மன் சுவாமிக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் 2ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் வெளிநாடுகளுக்கு சென்ற தங்களது குடிமக்கள் மீண்டும் நாடு திரும்ப வடகொரிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. வடகொரியாவின் அவசர தொற்றுநோய் தடுப்பு தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவல் குறைந்து விட்டதால் வெளிநாட்டில் உள்ள வடகொரிய குடிமக்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்ப அனுமதி அளிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் நாடு திரும்புபவர்கள் 1 வாரம் தனிமைப்படுத்தப்பட்டு முறையாக மருத்துவ கண்காணிப்பின் கீழ் வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளர்வுகள் வடகொரிய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் சுற்றுலா பயணிகளுக்கான கட்டுப்பாடுகள் அப்படியே தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் நடைபெறும் G20 மாநாட்டிலும் புட்டின் நேரடியாக பங்கேற்க மாட்டார் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ், இந்தியாவில் நடைபெறும் G20 மாநாட்டில் அதிபர் புட்டின் நேரில் பங்கேற்கும் திட்டமில்லை என்றும் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்பாரா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டிலும் புட்டின் நேரடியாக பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழலை பற்றி பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு தகுதியில்லை. பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கூடங்குளம் அணு உலையை மூடி தென் தமிழகத்தை காக்க வேண்டும். தலைமீது பேராபத்து கத்திபோல் தொங்குவதாக வைகோ வேதனை. நிலவின் வெப்பநிலையை ஆய்வு செய்யும் சந்திரயான் 3 மிஷன் வெற்றி இந்தியாவின் புதிய அடையாளமாக மாறியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். பணிக்கு உரிய நேரத்திற்கு வராத மருத்துவர் மற்றும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிரடி உத்தரவு. புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கு ஒன்றிய அரசு 20% வரி விதிப்பு. அரிசி விலை உயர வாய்ப்புள்ளதாக காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.